அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் பாடலை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ் பிற முடிபின் மேல் முடிவோ புத்தமுது அணைய சமரசத்து அதுவோ பொருளியல் அறிந்திலம். எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்து உரைத்து ஏத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதுதான் இந்த பாடல், 5வது பாடல், அருட்பெரும் ஜோதி அட்டகம். சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த விளக்கமாக பார்ப்போம். பார்த்துட்டு முடிவாக வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல சுத்த வேதாந்த மௌனமோ அப்படின்றாங்க. இங்கே சுத்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அருளுடன் கூடிய வேதாந்தம். இது எல்லாத்தையுமே சுத்த அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போனா அது நம்ம என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா, அருள், கடவுளுடைய அருளுடன் கூடிய வேதாந்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் இந்த 6 அந்தங்கள்லையும் சொன்னது அந்த உண்மை நிலையை சொல்லலை. ஏற்கனவே போன பதிவில் பார்த்தோம், பேருபதேசில் வள்ளல் பெருமான் சொல்லியிருந்தாங்க, வேத ஆகமங்கள் உண்மை நிலையை வெளிப்படையாக சொல்லலை, மறைச்சி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்த வேதாந்த மௌனமோ அப்படின்றாங்க. அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட ஒன்றி நின்று அந்த அவர் அருளை பூரணமாக பெற்றுக்கொண்டு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பெற்று அந்த வாழ்வு அதோடு வாழணும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, அதாவது எல்லோரும் நமது சகோதரர்கள் தான், அடுத்தவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படின்ற அந்த எண்ணம், அடுத்தவங்களும் எந்த ஒரு துன்பங்களும் கொடுக்காம அந்த ஒப்பு உயர்வற்ற சிறப்பானது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை, அதாவது கடவுள் அருளை பூரணமாக பெற்று ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, அதை வரவழைச்சுக்கிறணும். எவ்வுயிரும் தம்முயிரும் போல் நேசிக்கக்கூடிய அந்த பாவம். சரி, இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, சுத்த வேதாந்த மௌனமோ. சரி, அடுத்து சுத்த சித்தாந்த ராசியமோ அப்படின்றாங்க. சுத்த சித்தாந்த ராசியமோனோ ரகசியமோ அப்படின்றாங்க. அது என்ன சுத்த சித்தாந்த ரகசியம் அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம உள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்றத பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டு அவர் அருளை பெற்று அனக வடிவமாக வாழ சொல்கிறாங்க. அதாவது அக வடிவு எங்கு அனக வடிவமாகி அப்படின்னு சொல்லி ஞானஸ்ரீகளை சொல்லுவாங்க. அதாவது அந்த அக வடிவு அனக வடிவாக மாறி நிறைவான வாழ்வது. அது எப்படி அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, நான் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டேன், இனி எல்லோருடைய உடம்பினுள்ளும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ள அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து அந்த அருளை பெற்றுக்கொண்டார். அந்த அருளை பெற்றுக்கொண்டதனால் அவர் அதை வெளிப்பட்டு எல்லா உயிர்களிலும் விளங்குது. அது மாதிரி அனக வாழ்வு, அதுதான் சொல்கிறாங்க. அகவடிவு இங்கு அனக வாழ்வை மேற்கொண்டு நிறைவான இறை இன்பத்துடன் நாம் நிலைத்து வாழ்வது. இதுதான் அவர் சுத்த சித்தாந்த ரகசியம் அப்படின்றாங்க. சரி, அடுத்து நித்த நாதாந்த நிலை அனுபவமோ. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பல பதிவுகளில். பரநாதத்தில் பெரும் ஜோதி மலை தோன்றும், அதுக்குள்ளே பொன்னொழி தோன்றும், அதுக்குள்ளே செவ்வொளி தோன்றும். இதெல்லாம் அந்த அருள் அனுபவ காட்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பரநாதத்தில் கிடைக்கின்ற பெருஞ்சோதி அனுபவம் கெடாமல்
இறை அனுபவத்துடன் என்றும் நீடித்து நிலைத்து வாழ்வது. இதுதான் இந்த நித்தநாதாந்த நிலை அனுபவமோ அப்படின்றாங்க. நிகழ் பிற முடிபின் மேல் முடிவோ. இப்போ 3 அதாவது 6 அந்தங்களில் 3 அந்தங்களுக்கு இப்போ விளக்கம் பார்த்தோம். வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம் பார்த்துட்டோம். மீதி உள்ள 3 அந்தங்கள், அதாவது போதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், இது எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை நம்மளுக்கு தெளிவாக விளக்கி காட்டுவது அல்ல. அப்போ அதில் சுத்தத்தை சேர்க்குறாங்க, அதாவது அருளை சேர்க்குறாங்க. அப்போ சுத்த போதாந்தம், சுத்த கலாந்தம், சுத்த யோகாந்தம், இவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனை அதை அருள் அனுபவத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் இவ்வுலகில் நீடித்து நிலைத்து வாழ வழிவகைகள் செய்பவை. அப்போ அதில் பயணிக்க சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே அந்த சுத்தம்னு சொல்லி அந்த இறை அருள் அனுபவம் அதை பெற்று இந்த அந்தங்கள் எல்லாம், இந்த வேதாங்கங்கள் எல்லாம் இருக்கும்போது அது மரணமில்லா பெருவாழ்வை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, புத்தமுது அணைய சமரசத்து அதுவோ? அது என்ன புத்தமுது அணைய சமரசத்து அதுவோ அப்படின்னா, கடவுளுடைய அருளை பெற்று அதன் மூலமாக மரணமில்லா பெருவாழ்வை பெறணும்னு சொல்கிறாங்க. அதாவது அருள் அனுபவத்துடன் இறை அனுபவம் பெற்றவர்கள் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும். இந்த மாதிரி பெற்றவர் தான் வள்ளல் பெருமான். மற்றவர்கள் இது மாதிரி பெறலை. இதைத்தான் இங்கே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது அருள் அனுபவத்துடன் இறை அனுபவத்தை பெற்றவர்கள், இவர்கள் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்பவர்கள். அப்போ மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க? மற்றவங்கள்லாம் சச்சித்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போயிட்டு இறைவன் வேற, நம்ம வேற, இறைவனை நம்ம தெரிஞ்சு இந்த உடல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி போனவங்க ஒரு பகுதியினர். இன்னும் சில பேர் மாற்றா அதாவது சமாதியில் போய் ஒடுங்கினவங்க பல பேர். இந்த மாதிரி பல வழிகள்லையும் போய் அந்த உண்மை அதாவது இறையுடைய அந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறாமே போயிட்டாங்க. அப்போ வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாங்க? அருள் அனுபவம் கிடைக்கணுன்றாங்க. அந்த அருள் அனுபவம் கிடைக்கிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் சென்ற 2 பதிவுகள்லையும் இதுக்கு முந்தைய அகவல்லையும் வரிசையாக நம்ம பார்த்துட்டு வந்தது. நம்ம என்ன பண்ணணும்? அந்த இது பண்ணணும், பக்குவ நிலையை வர வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பக்குவ நிலை வர்றதுக்கு என்ன சொல்கிறாங்க? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு, எவ்வுயிரும் தம்முயிரு போல் என்னும் அந்த நிலைப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள், தயா குணங்கள் அதிகமாக தான் நம்ம இந்த பக்குவ நிலைக்கு வர முடியும். இந்த பக்குவ நிலையை பொறுத்து தான் நம்மளுக்கு அருள் அனுபவம் கிடைக்கும். அப்போ இந்த ஜீவகாருண்யம் தான் பேஸ். அதிலிருந்து தான் நம்ம டெவலப் பண்ணி அப்படியே நம்ம தயவை வளர்த்துட்டே வரும்போது தான் பெரிய தயவுடைய அறிவு, போன பதிவில் பார்த்தோம், அந்த அறிவு கிடைக்கும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ இறைவனுடைய அருள் கிடைச்சதுன்னா, அதாவது இறைவனுடைய அருள் கிடைச்சதுன்னா துரும்பும் 5 புரியும் அப்படின்லாம் நம்ம அகவலில் பார்த்தோம். அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? இறை அருளை பெறணும். இறை அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யம் அதுதான் பேஸ். அதோடு டெவலப் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம அதில் பூரணத்துவம் பெறுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அருளும் பூரணமாக கிடைக்கும். அந்த அருள் பூரணமாக கிடைக்கும்போது நம்மளுக்கு இங்கே சொன்னது மாதிரி எல்லா அனுபவ நிலைகளும் கிடைக்கும். அந்த மரணமில்லா பெருவாழ்வு அதன் மூலமாக தான் பெறணும் அப்படின்றாங்க. அருள் அனுபவத்துடன் இறை அனுபவம் பெற்றவர்கள், இவர்கள் தான் மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும். இப்படி பெற்றவர் தான் வள்ளல் பெருமான். அப்போ முடிவாக இந்த வரிகள் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இறைவன் 6 அந்தங்கள். இந்த 6 அந்தங்கள் இறைவன் இந்த 6 அந்தங்களும் முழுமையாக 6 அந்தங்களும் முழுமையாக விளக்கி சொல்ல முடியாத நிலையில் இருப்பவன். அதாவது 6 அந்தங்கள் நம்மளுக்கு தெரியும்: வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், கலாந்தம், யோகாந்தம். இந்த அந்தங்கள் எல்லாம் இறைவனை முழுமையாக விளங்கி சொல்பவை அல்ல. அந்த இறைவன் இந்த அந்தங்களுக்கு எல்லாம் கடந்து நிற்பவன். சரி, அவ்வாறு இருக்கும் இறைவனை நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, அவனது அருளை பூரணமாக பெற்றுக்கொண்டு அந்த ஒரு நிலையில் மட்டுமே அவரை உணர முடியும். அவ்வாறு உணர்ந்தவர்கள் எவரோ அவர்களெல்லாம் போற்றக்கூடிய அருட்பெரும் ஜோதி, என்னை வழிநடத்தக்கூடிய அரசே அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த வேத ஆகமங்கள் அதன் மூலமாக நாம் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. நாம் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனின் பூரண அருளை பெற வேண்டும். ஸோ இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நாம் மீண்டும் நாளைய பதிவில் 6வது பாடலுக்கான அருட்பெரும் ஜோதி அட்டக விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி